வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் கிளிம்ஸ் ஆஃப் ராஜி. இன்னைக்கு நாம் பீர்க்கங்காய் நடவு பற்றி தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட இருந்த கொஞ்சம் பீர்க்கங்காய் விதையை ஒரு சின்ன பாட்டில் தான் ஊனி விட்டேன். அது நல்லா வளர்ந்துருக்கு. இதை தான் நம்ம ஊனி விட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 விதையை ஊனி விட்டுருந்தேன். ஆனால் 4 விதை முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா தெரியுது. இதுதான் ஃபஸ்ட்டு முளைச்சி வந்தது. ஸோ அதனால் பாருங்கள், நல்லா கொடியே விட ஆரம்பிச்சிருச்சு. இதை மேலே வைக்க முடியாது மக்களே. ஸோ கீழே இருக்க தோட்டத்தில் தான் ஊனி விட போகிறேன். இது எங்கள் அம்மாவோட சஜஷனில் தான் நான் இந்த பீர்க்கங்காய் கொடியவே வளர்க்க போகிறேன். இது நுரப்பீர்க்கங்கான்னு சொல்லுவாங்க. இதோட காய் நல்லா காஞ்சிச்சுன்னா நல்லா ஸோ அந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா முத்திருச்சுன்னா அதை நாராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா பிஞ்சாக இருக்கும்போதே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அதில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம பீர்க்கங்காயில் ரொம்ப குறைஞ்ச கலோரிஸ் இருக்கிறதுனால இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் இன்சுலினை இன்க்ரீஸ் பண்ணுற சில விட்டமின்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரத்தத்துலேயே இருக்க சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு பீர்க்கங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன கார்டன் ஏரியா, கீழே இருக்க சின்ன கார்டன் ஏரியாவில் தான் இப்போ நான் குழி தோண்டிகிட்ருக்கேன் இந்த நுரப்பீர்க்கங்காய் கொடியை ஊன்றதுக்கு. ஸோ இங்கேருந்து தான் நான் மோஸ்ட்லி என்னோடய மாடித்தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் மண் எடுப்பேன். இங்கே நிறையவே மண் இருக்கும். இந்த மண்ணில் நிறைய மண்புழுவும் இருக்கும். ஸோ ஈஸியாக செடிக்கு மண்புழு உரமும் கிடச்சிரும். ஸோ இங்கே ஒரு 4 செடியை ஊன்ற அளவுக்கு ஒரு சின்ன குழியே நம்ம எடுப்போம். ஸோ இப்போ ஒரு சின்ன குழி தோண்டியாச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்க ரெடியாக இருக்க நுரப்பீர்க்கங்காய் செடியை எடுத்து இதில் நடலாம். சரி, மெதுவாக லைட்டாக பிடுங்கினாலே வந்துடும். ஏன்னா சின்ன சின்ன வேர் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு செடியாக நம்ம பிடுங்கி வச்சுக்கலாம். மெதுவாக கவனமாக பிடுங்குங்க. ஃபுல்லாக எல்லா வேரும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய செடின்றனால நிறைய வேர் இருக்குது, பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி இன்னொரு 2 இருக்குது. அடுத்த 1 இதுதான் லாஸ்ட்டாக முளைச்சிது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தயாராக இருக்கிற குழியில் வச்சாச்சு. இன்னும் ஊன்றது தான் வேலையே. மண்ணெல்லாம் தள்ளி விட்டு ஊனிடுவோமா? இந்த பீர்க்கங்காயில் லைட்டாக கசக்கும். அது மேலே ஏதாவது பாம்பு ஏதாச்சும் ஏறிடுச்சுன்னா அந்த காயை கசந்துரும். அதனால் பீர்க்கங்காய் மட்டும் நம்ம சமைக்க போகிறோன்னா அதை லைட்டாக ஒரு சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு பார்க்கலாம். பச்சையாகவே சாப்பிட்டோம்னா அது கசக்காமல் இருந்தால் அந்த பீர்க்கங்காயை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். மற்றபடி அது கசந்துன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இதுலேயும் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. ஸோ நம்ம நாட்டில் கிடைக்கிது, நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுன்னு இதையும் நம்ம ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்துப்போம். இதுக்கும் பெருசாக நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல. எவ்வளவோ காய் தான் இருக்குது. அதில் என்ன போய் பீர்க்கங்காய் போய் சமைக்கணுமா வைக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இது பண்ணாதீங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நம்மளை சுற்றி அன்றாடம் நம்மகிட்ட என்னென்ன காயெல்லாம் வருதோ, என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையுமே உங்களோட
உணவில் சேர்க்க பழகுங்க. ஸோ நம்மளோட ஃபைனல் டச்சு, தண்ணியை தெளித்து விட்ருவோம். செடியை நட்டாச்சு. லைட்டாக ஓகே, தண்ணி தெளிச்சாச்சு. ஸோ நம்ம இந்த பீர்க்கங்காய் கொடியை இன்றைக்கி நட்டாச்சு. இதோட க்ரோத் வீடியோவை நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்டனிங் ரிலேட்டடாக எந்த கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.